جمهور 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 إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனாகிய அல்லாஹுவின் பேரருளால் நான் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் நல்லடியார்கள் கியாமத்து நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் இவ்வாறு அடிச்சுவடுகளை பின்பற்றி நல்ல முறையில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கும் உரித்தாவதாக. புனித ஜும்மாவின் கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையிலே இறைவன் மனிதர்களை பல விடயங்களை கொண்டு சிறப்பாக்கியிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிலரை பண வசதி கொடுத்து இறைவன் சிறப்பாக்கியிருக்கின்றான். சிலரை பதவி அந்தஸ்து என்று, சிலருக்கு கல்வி ஞானம் என்று, இன்னும் பலருக்கு இறைவன் தூரநோக்கு சிந்தனை, அழகிய அனுபவங்கள், இது போன்ற விடயங்களை கொடுத்து இறைவன் கண்ணியப்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட இந்த சாராரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இவ்வாறு கூறினார்கள்: யார் ஒருவருக்கு இறைவன் பணத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தியிருக்கின்றானோ அவர் அவருடைய பணத்தின் மூலம் தேவையுள்ளவர்கள் எளியவர்களுக்கு கொடுத்துதவட்டும். அதே போன்று யாரொருவருக்கு இறைவன் வாகன வசதிகளை கொடுத்திருக்கின்றானா அந்த வாகன வசதிகளின் மூலம் அந்த வசதிகள் அற்றவர்களுக்கு உதவி செய்யட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அதே போன்று குர்ஆனிலே நாங்கள் எடுத்துக்கொண்டால் பல இடங்களிலே மூமின்களை பார்த்து இறைவன் பல கட்டளைகள் இட்டாலும் சில இடங்களிலே மூமின்களை பார்த்து சொல்லுகிறான்: ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற நல்ல விடயங்களை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள், அவைகளை அவர்களுக்கு கொடுத்து பரிமாறிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். இவ்வாறு ஏவிய விடயத்தில் மிக உன்னதமானது, மிக மதிக்கத்தக்க ஒன்றாகத்தான் மஷூரா என்கின்ற ஒன்றை இறைவன் சொல்கிறான். கலந்து ஆலோசித்து முடிவெடுத்தல், தனது கருத்துக்களை மற்றவர்களுக்கு பரிமாறிக்கொள்ளுதல், தனது நல்ல கருத்துக்களை மற்றவர்களுக்கு சொல்லி நல்வழிப்படுத்துதல், இறைவன் ஏவிய விடயத்தில் இது மிக உன்னதமான ஒன்றாக இருக்கின்றது. இதை நாங்கள் சூரா வல் அஸ்ரிலே பார்க்கலாம். சூரா வல் அஸ்ர் சொல்கிறது: வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், மனிதன் நிச்சயமாக நஷ்டத்திலே இருக்கிறான். யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனு, யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ நல்லறன்கள் புரிந்தார்களோ அவர்களை தவிர என்று சொல்லிவிட்டு இறைவன் தொடர்ந்தும் சொல்கிறான்: வத்தவாசோ பில் ஹக்கி வத்தவாசோ பிஸ் சபர், யாரெல்லாம் நல்ல விடயங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கிறார்களோ அவர்களை தவிர, யாரெல்லாம் பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் கலந்து கொள்கிறார்களோ பரிமாறிக்கொள்கிறார்களோ அவர்களை தவிர. ஒரு சகோதரர் வருகிறார், வந்து அவருடைய பிரச்சனையை சொல்கிறார். அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வழி சொல்கிறார். பொறுமையை கொண்டு அவருக்கு உபதேசம் செய்கிறார். இப்படிப்பட்டவர்களை தவிர என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று குர்ஆனிலே நாங்கள் பார்க்கலாம்,
இறைவன் ஒரு இடத்திலே மூமின்களுடைய பண்புகளை அடுக்கி கொண்டு போகிறான். அந்த பண்புகளில் மிக உன்னதமான பண்பாக இறைவன் ஒன்றை சொல்கிறான். அதுதான் வஅம்ருஹும் ஷூரா பைனஹும். அவர்களுடைய கர்மங்கள் எவ்வாறு இருக்கும் தெரியுமா? அவர்கள் எதையுமே மனம் போன போக்கிலே முடிவெடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கு மத்தியிலே கலந்தாலோசித்து ஒரு முடிவுக்கு வருவார்கள். இது மூமின்களுடைய நற்குணம் என்பதையும் இறைவன் சொல்லி காட்டுகிறான். இது மூமின்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு என்பதை இறைவன் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே மஷூரா செய்யுமாறு, கலந்தாலோசியுங்கள் என்று பல இடங்களிலே ஏவியிருந்தாலும் அவர்கள் கூட அவர்களுடைய உலக விடயங்கள் இன்னும் மற்ற பல விடயங்களில் கலந்தாலோசித்தே பல முடிவுகளை எடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமின், ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று 6 சொன்னார்கள். அந்த 6 முக்கியமான ஒன்றை இவ்வாறு சொல்கிறார்கள்: உனது சகோதரர் வருகிறார், கஷ்டத்தில் ஓடோடி வருகிறார், அல்லது ஒரு விடயத்தை முடிவெடுக்க வேண்டும் என்று வருகிறார், ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்ற ஆவலுடன் உன்னிடத்தில் வந்து ஆலோசனை கேட்கிறார். ஆலோசனை கேட்டால் நீ அவருக்கு அழகிய ஆலோசனை செய். இந்த ஆலோசனை கொடுப்பதென்பது இது மூமின்களுடைய கடமையில் ஒன்று என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இறைவன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏவுகிறான். நபி யார்? வானத்திலிருந்து வஹி வரக்கூடியவர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரத்துக்கு நேரம் வஹியை கொண்டு வந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு மனிதர். பேசினால் வஹிதான் அவருடைய வார்த்தையாக இருக்கும் என்கின்ற அளவுக்குள்ள ஒரு மனிதரை பார்த்து இறைவன் இவ்வாறு கட்டளையிடுகிறான்: ஃபாஃபு அன்ஹும், நபியே நீங்கள் அவர்களை மன்னியுங்கள். வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், உலக விடயங்களில் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்கள். ஒரு யுத்தம் ஒன்று செய்ய போகின்றீர்களா? அவர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்கள். சமாதான ஒப்பந்தம் செய்ய போகின்றீர்களா? கலந்து ஆலோசித்து முடிவெடுங்கள். இவ்வாறு இந்த நபிக்கு கூட இறைவன் இந்த கலந்து ஆலோசித்து முடிவெடுக்குமாறு ஏவுகின்றான் என்றால் அது எந்த அளவுக்கு உன்னதமானது என்பதை இறைவன் எமக்கு வலியுறுத்தி சொல்கிறான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறை நாங்கள் கொஞ்சம் அலசி பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறிலே அதிகமான பகுதியில் அவர்கள் சஹாபாக்களுடன் கலந்து பேசி அவர்களுடைய கருத்துக்களையும் எடுத்து இவர்களுடைய கருத்துக்களையும் வைத்து எந்த கருத்தில் நலவிருக்கிறதாக கருதுகிறார்களோ அந்த கருத்தையே எடுத்திருக்கிறார்கள். ஏன் உஹது யுத்தம், குறைஷிகள் வரப்போகின்றார்கள் என்ற செய்தி வருகிறது. உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைக்கிறார்கள். அழைத்து இந்த விடயத்தை சொல்கிறார்கள். சொல்லி, மக்களே, எனக்கு நீங்கள் கருத்து சொல்லுங்கள், எனக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை முன்வையுங்கள், இந்த யுத்தத்தை நாங்கள் எவ்வாறு செய்வது என்று அவர்களிடத்திலே ஆலோசனை கேட்கிறார்கள். அது மாத்திரமா, ஹந்தக் யுத்தம் நடக்கப் போகிறது, காபிர்கள் வருகிறார்களாம் என்ற ஒரு செய்தி கிடைக்கிறது. மறுபடியும் சஹாபாக்களைத்தான் கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்டு அவர்களிடத்திலே ஆலோசனை கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு நினைக்கவில்லை. நான் யார்? நான் ஒரு நபி, என்னிடத்தில் நிறைந்த ஞானம் இருக்கின்றது, எனக்கு வஹி வருகிறது,
நான் எதற்காக இவர்களிடத்தில் கையேந்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. இவ்வாறு ஒரு நினைப்பு வந்தால் அது பெருமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாழ்வாக பணிவாக அவர்களுடைய அந்த விடயங்களை வைத்து அவர்களுடைய கருத்துக்களை வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுப்பதை நாங்கள் பார்க்கலாம். அது மாத்திரமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சொந்த குடும்ப பிரச்சனையை கூட ஆலோசனை செய்துதானே முடிவெடுத்தார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எதிராக மிக பெரும் இட்டுக்கட்டு கட்டவிழ்த்து விடப்படுகிறது. அப்துல்லா இப்னு உபையினால் அரங்கேற்றப்படுகிறது. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நிதானமான ஒரு முறையை கையாளுகிறார்கள் பாருங்கள். எனது குடும்பத்துடன் மிக தொடர்புள்ள 2 மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். யார்? அலி இப்னு அபீ தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உசாமா பின் ஸைத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அந்த இடத்துக்கு அழைக்கிறார்கள். அழைத்து, உங்களுக்கு தெரியும் எனது குடும்பத்தை பற்றி இவ்வாறெல்லாம் பேசப்படுகிறது, இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எனது மனைவியுடைய விடயத்திலே நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு பரவாயில்லை, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற அந்த நேரத்திலே அவர்களுக்கு 16 வயது. இந்த நேரத்தில் எத்தனை வயது இருக்கும்? 13 வயது இருக்குமா? 12 வயது இருக்குமா? ஒரு சிறுவனை அழைத்து அந்த சிறுவனிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருத்து கேட்கிறார்கள். அந்த சிறுவனை வைத்து ஆலோசனை செய்கிறார்கள். அந்த கருத்தை உள்வாங்குகிறார்கள். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷூராவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஹிஜ்ரத் சென்று 6வது வருடம். இப்பொழுது இஸ்லாம் பறந்து வளர்ந்து அதற்கென ஒரு சக்தியை தன்னகம் கொண்டு மிக பெரிய ஒரு நிலப்பரப்பில் வளர்ந்து விரிந்து காணப்படுகிறது. முஸ்லீம்களுக்கெல்லாம் சஹாபாக்களுக்கெல்லாம் உம்ரா சென்று வர வேண்டும் என்ற ஒரு ஆவல். நீண்ட காலம் உம்ராவுக்கு செல்லவில்லை. இப்பொழுது அவர்களுடைய அந்த ஆசையை ஒரு கோரிக்கையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு செல்கிறார்கள். கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 சஹாபாக்களுடன் உம்ரா பயணத்தில் ஈடுபடுகிறார். தான் உம்ரா செய்கின்றோம் என்ற ஆனந்தம் பரவசம் அவர்களுடைய முகங்களிலே காணப்படுகிறது. சந்தோஷத்துடன் ஆரவாரத்துடன் மக்காவை நோக்கி நடைபோடுகிறார்கள். ஹுதைபியா என்ற அந்த இடத்துக்கு வந்தடைகிறார்கள். அந்த இடத்திலே வைத்து மிக கவலையான ஒரு செய்தி வருகிறது. யாரும் மக்காவுக்குள் பிரவேசிக்கக்கூடாது என்ற ஒரு செய்தி வருகிறது. கவலையுடன் உட்கார்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு உடன்படிக்கையும் செய்யப்படுகிறது. ஒரு கவலை அது, 2வது கவலை இது. அந்த உடன்படிக்கையை அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள். இப்பொழுது உடன்படிக்கை குறைஷிகளின் பக்கமிருந்து சொல்லப்படுகிறது. எழுதும் முன் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதுகிறார்கள். அந்த பக்கமிருந்து வந்தவர் சொல்லுகிறார், யார் அந்த ரஹ்மான்? எங்களுக்கு ரஹ்மான் என்றால் யாரென்று தெரியாது. ரஹ்மானை எடுத்து விடுங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சேர்ந்து சஹாபாக்கள் கொதித்து விடுகிறார்கள். பிஸ்மிக் அல்லாஹும்ம என்று மாத்திரம் எழுதுங்கள் என்ற கட்டளை வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்று செய்கிறார்கள். அடுத்த உடன்படிக்கையில் அடுத்தது எழுதப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் வருகிறது. முஹம்மத்
ரசூலுல்லாஹ் என்ற முழு பெயரும் அங்கே வருகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எழுதிவிட்டார்கள். இப்பொழுது அந்த தரப்பிலிருந்து வந்தவர் சொல்கிறார், ரசூல் என்ற வார்த்தையை எடுத்து விடுங்கள். ரசூல் என்பதை நாங்கள் ஏற்றிருந்தால் எதற்கு இவ்வளவு பிரச்சினை? பிரச்சினையே தேவையில்லையே, எடுத்து விடுங்கள். சஹாபாக்கள் கை வைப்பார்களா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் இதில் கை வைக்கவே மாட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பக்கம் நிற்கிறார்கள், சஹாபாக்கள் எல்லாம் கவலையுடன் உட்கார்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கரத்தால் அதை அழித்து விடுகிறார்கள். ஒப்பந்தம் வருகிறது. மக்காவிலிருந்து தனது பொறுப்பாளியின் உத்தரவில்லாமல் யாராவது மதீனாவுக்கு சென்றாலோ அல்லது ஒளித்து ஓடினாலோ அவரை திருப்பி தந்துவிட வேண்டும். ஆனால் மதீனாவிலிருந்து யாரும் வந்தால், என் நிலையில் வந்தாலும் திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள் என்ற செய்தி வருகிறது. சஹாபாக்களுக்கு இன்னும் ஒரு கோபம், மிக கவலையுடன் உட்கார்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது உம்ராவின் பயணம் சரியான முறையில் நடைபெறவில்லை, திரும்பி செல்ல வேண்டும். இஹ்ராம் நியத்துடன் இருக்கிறார்கள், இஹ்ராமுடைய ஆடையை அணிந்திருக்கிறார்கள். உம்ரா செய்யவில்லை என்றால் அந்த இடத்திலே குர்பான் கொடுத்துவிட்டு தனது முடிகளை சிரைத்துவிட்டு அங்கிருந்து செல்ல வேண்டும். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். சஹாபாக்கள் யாருமே அதை செய்வதாக தெரியவில்லை. 2 தடவை 3 தடவை செல்கிறார்கள். அவர்கள் உசும்புவதாக தெரியவில்லை. ஆனால் வளமை எவ்வாறு இருந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டளை இட்டார்கள் என்றால் அந்த கட்டளையை சொல்லி முடிப்பதற்கு முன்னால் சஹாபாக்கள் செய்திருப்பார்கள். இந்த நேரம் அது நடைபெறவில்லை. இப்பொழுது கவலையுடன் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் செல்கிறார்கள். சென்று சொல்கிறார்கள், உம்மு சலமாவே, இவ்வாறு ஒரு நிலை எனக்கு வந்துவிட்டது என்று சொல்ல அவர்கள் ஒரு ஆலோசனை சொல்கிறார்கள். பாருங்கள், எமக்கு தேவையான இடம் இதுதான். அவர்கள் ஒரு ஆலோசனை நான் சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்பீர்களா, அதை நடைமுறைப்படுத்துவீர்களா என்று அவர்கள் கேட்க, சொல்லுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? சொல்லுங்கள். இப்பொழுது சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எதுவுமே பேச வேண்டாம், நீங்கள் செல்லுங்கள், உங்களுடைய குர்பானியை நீங்கள் கொடுங்கள், உங்களுடைய தலையை சிரைக்கக்கூடிய ஒருவரை அலையுங்கள், அந்த வேலையை நீங்கள் முடித்தால் அவர்கள் தானாகவே செய்வார்கள். எவ்வளவு அழகான கருத்து! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்தை உள்வாங்குகிறார்கள், நடைமுறைப்படுத்துகிறார்கள். சஹாபாக்களும் கட்டுப்படுகிறார்கள், சஹாபாக்களும் உடனடியாக அந்த வேலையில் ஈடுபடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணின் வார்த்தையை நான் கேட்பதா என்று சொல்லவில்லை. ஒரு பெண்ணின் வார்த்தையை கேட்பதற்கு நான் யார் என்று கேட்டார்களா? கேட்கவில்லை. எமது வாழ்க்கையில் நடக்கின்ற மிகப்பெரிய தவறு என்ன? மனைவியை பற்றி கேட்டால் தனது வாழ்க்கை துணைவி என்று சொல்வோம். வாழ்க்கை துணைவி. அந்த துணைவிக்குள்ள அந்தஸ்தை யார் கொடுக்கிறார்? எம்மில் எத்தனை பேர் கொடுக்கிறார்கள்? ஒரு பிரச்சனை என்று வருகின்ற நேரத்திலே அவளுடன் நாங்கள் எத்தனை பிரச்சனைகளை கலந்தாலோசித்து முடிவெடுத்திருக்கின்றோம்? அவளுடைய கருத்துக்களை நாங்கள் மதித்திருக்கின்றோமா? சில வேளைகளில் எங்களை விட தூர நோக்கு அவளிடத்தில் இருக்கும். தூர நோக்கு சிந்தனையுடன் அவள் சொல்வாள். அதை கூட தட்டக்கூடியவர்கள் தான் எம்மில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு படித்து தருகிறார்கள். உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர் யாராக இருந்தாலும் அவருடைய ஆலோசனை அந்த இடத்துக்கு தகுதியானதாக இருந்தால் எடுத்து அமுல்படுத்த வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு படித்து தருகிறார்கள். அதே நேரத்திலே
இந்த பாசறையில் வளர்ந்த சஹாபாக்களின் நிலை எவ்வாறு இருந்தது? சஹாபாக்கள் இந்த கலந்த ஆலோசனை செய்வதை அவர்களுடைய வாழ்க்கையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் இதை எவ்வாறு அமுல்படுத்தினார்கள் என்பதை வரலாற்று சான்றுகளுடன் எங்களுக்கு பார்க்கலாம். இதோ அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் பல பிரச்சனைகள் வந்தன. அதில் மிக பெரும் பிரச்சனை தான் மதம் மாறியவர்களின் பிரச்சனை, இஸ்லாத்தை விட்டும் வெளியே போனவர்களின் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவு காண வேண்டும். அந்த முடிவை தன்னகம் வைத்துக் கொள்ளவில்லை. தனது சஹாபாக்களை அழைக்கிறார்கள். அழைத்து தோழர்களை அழைத்து அவர்களிடத்திலே இந்த பிரச்சனையை எடுத்து வைக்கிறார்கள். இதற்கு எவ்வாறு நாங்கள் முடிவு காண வேண்டும் என்று அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். அவர்கள் சொல்கின்ற அபிப்பிராயத்தை வைத்து அமல்படுத்துகிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் கலந்து ஆலோசிப்பது, மஷூரா செய்வதென்பதை மிக முக்கியமான ஒன்றாக அவர்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கிறார்கள். ஏன், உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே மஜ்லிஸு ஷூரா என்றே ஒரு குழு இருந்தது. அந்த குழுவிலே வாலிபர்கள், சிறுவர்கள், வயோதிபர்கள் என்று பலரும் உட்கார்ந்திருப்பார்கள். ஏன் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை சேர்க்க வேண்டும்? சில வேளைகளிலே நாங்கள் வாலிபர்களை பற்றி பேசுவோம், வாலிபர்களின் பிரச்சனையை பற்றி நாங்கள் ஆராய்வோம். ஒரு வாலிபனாக இருக்கின்ற நேரத்தில் தான் அவனுடைய கருத்தை வைத்துத்தான் அங்கே ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நேரடியாக பிரச்சனையில் முகம் கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான். அவர்களிடத்திலிருந்து தான் அழகான கருத்துக்கள் வரும். அனுபவம் மிக்க முடிவுகள் தேவைப்படும். அந்த நேரத்திலே வயோதிபர்கள் தேவை. இவ்வாறு பல மக்களை ஒன்று சேர்த்த ஒரு குழுவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த மஜ்லிஸ் ஷூரா இருந்தது. எந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மஷூராவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். கூறிய ஆயுதத்தினால் குத்தப்பட்டு குத்துயிரும் குறையுயிருமாக நிலத்திலே கிடக்கிறார்கள். இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. வைத்தியர் அவருக்கு பால் கொடுத்தால் அந்த பால் கூட அந்த குத்திய இடத்தினால் வெளியே வருகின்ற அளவுக்கு அவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கின்றது. இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களை அழைக்கிறார்கள். அழைத்து என்ன சொல்கிறார்கள்? இந்த ஹிலாஃபத்தை நானாகவே ஒருவரை சாட்டிவிட்டு செல்லட்டுமா? நானாகவே ஒருவரை சாட்டிவிடட்டுமா? அல்லது உங்களில் 6 பேரை அழைத்து அந்த 6 பேருக்கு மத்தியிலே ஒரு பொருத்தமான ஒன்றாக நான் வைக்கட்டுமா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வேளையிலே கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த ஆலோசனை செய்து முடிவெடுப்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று மற்றும் அனைத்து சஹாபாக்களும் மிக முக்கியமான ஒன்றாக அவர்கள் கருதுகிறார்கள். நாம் பார்க்கலாம், சிலர் எவ்வாறு கருதுவார்கள்? இன்னொருவரிடத்தில் கருத்து கேட்பதா? அவ்வாறு கருத்து கேட்டால் என்னை பற்றி அவர் தவறாக விளங்கி கொள்வாரே, எனது சொந்த விடயமோ அல்லது பொதுவான விடயமோ, நான் அவருடைய கருத்தை எடுக்கின்ற நேரத்திலே அவர் என்ன யோசிப்பார்? இவருக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை என்று நினைக்கிறேன் என்று அவர் நினைத்து கொள்வாரே என்று பலரும் யோசிக்கலாம். ஆனால் ஒருவருடைய கருத்தை கேட்கப் போகிறார் என்றால், ஆலோசனை கேட்கிறார் என்றால், அவருடைய கூறிய புத்திக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இது இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று எங்களில் பலர் நினைப்பார்கள், மற்றவர்களுடைய கருத்துக்களை எடுப்பதென்பது அது எங்களுடைய ஒரு குறையை எடுத்துக்காட்டாக இருக்கலாமோ என்று நினைத்து பலரும் அதை விட்டும் ஒதுங்குவதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அது உண்மை கிடையாது.
ஒரு ஆலோசனை கேட்டு அதன் மூலம் வருகின்ற முடிவை வைத்து நாங்கள் ஒரு வேலை செய்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வேலை சரியான முறையிலே நடைபெறவில்லை, அதில் ஏதோ ஒரு தோல்வி இருக்கின்றது என்று நாங்கள் நினைத்தோம் என்றால், ஒரு தோல்வி ஏற்பட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆலோசனை மூலம் செய்யப்பட்ட அந்த வேலை தோத்துவிட்டாலும் அதை செய்தவர்களுக்கு கவலை வராது. ஏன் கவலை வராது? எனது சொந்த முடிவினால் நான் எடுத்த ஒரு முடிவு கிடையாது, வேலை கிடையாது. பலரும் சேர்ந்து சென்ன செய்தி அது தோத்துவிட்டது, என்னில் மாத்திரம் குறை கிடையாது என்று ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கொண்டு அவர்களுடைய மனதை ஆறுதல் படுத்துகின்ற நிலையை நாங்கள் பார்க்கலாம். அதை நாங்கள் ஒரு உதாரணத்துடன் நாங்கள் பார்க்கலாம். உஹுது யுத்தம். உஹுது யுத்தத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்தது, குறைஷிகளை மதீனாவுக்குள் எடுத்து அடிப்பதாக, மதீனாவுக்குள் வர வைத்து அவர்களை தாருக்கும் மாறுக்கும் அடிப்பதாகத்தான் அவர்களுடைய எண்ணம் இருந்தது. சஹாபாக்களுடன் கலந்தாலோசித்த நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இது ஒரு ஆரோக்கியமான ஒரு முடிவாக எங்களுக்கு விளங்கவில்லை யா ரசூலல்லாஹ். நாங்கள் அவர்களை தேடிச் சென்று அந்த ஒரு பொதுவான இடத்தில் வைத்து நேருக்கு நேர் நாங்கள் சண்டை பிடிப்போம் யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல அதற்கு இவர்கள் இணங்கிக் கொண்டார்கள். இப்பொழுது என்ன நடக்கின்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள், 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் கொல்லப்படுகிறார்கள். இது ஒரு ஆரம்பத்தில் வெற்றி போல் இருந்தாலும் நடுவிலே தோல்வி மாதிரி வந்தாலும் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடைப்பட்ட ஒரு யுத்தம் இது. அனைவரும் சேர்ந்தெடுத்த முடிவென்பதால் யாரும் யாரையும் குறை சொல்ல முடியவில்லை, குறை சொல்லவும் மாட்டார்கள். தனி முடிவாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பார்கள்? நீங்கள் சொல்லித்தானே நாங்கள் போனோம் என்று சொல்லியிருப்பார்கள். ஆகவே எவைகளை கேட்டோமோ அதன்படி எமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல அல்லாஹ் எமக்கு அருள் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஆலோசனை கேட்பதென்பதற்கு சில ஒழுக்கங்கள் இருக்கின்றன. அந்த ஒழுக்கங்களை, இந்த அடிப்படைகளை நாங்கள் முன்வைத்துத்தான் எங்களுடைய ஆலோசனைகளை நாங்கள் மற்றவர்களிடத்தில் கேட்க வேண்டும். முதலாவது, நாங்கள் ஆலோசனை செய்கின்ற நேரத்திலே எந்த விடயத்தை நான் ஆலோசனை செய்ய போகின்றனோ அந்த விடயத்தை பற்றிய பரிபூரண அறிவுள்ள ஒரு மனிதரை நாட வேண்டும். அந்த விடயத்தில் அவருக்கு நாட்டம் இருக்கிறதா, அந்த விடயத்தில் அவருக்கு அனுபவம் இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டுதான் அந்த மனிதரை நாங்கள் நாட வேண்டும். இரண்டாவது, அவர் ஒரு நம்பிக்கையான மனிதராக இருக்க வேண்டும். இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்பிக்கை அற்ற ஒரு மனிதராக இருந்தால், எனது குடும்பத்தை பற்றிய பல ரகசியமான செய்திகளை நான் ஒருவரிடத்தில் கலந்து ஆலோசனை செய்ய போகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் நம்பிக்கை அற்றவராக இருந்தால் அந்த கருத்துக்களை அவர் என்னை வெட்டுகின்ற கத்தியாக ஆயத்தமாக வைத்துக் கொள்வார். நேரம் கிடைக்கிற நேரத்திலே அதை வைத்து வெட்டி விடுவார். நம்பிக்கையான மனிதர்களை தேட வேண்டும். சில நேரங்களில் நாங்கள் ஒரு தொழிலை எங்களுடைய உள்ளத்தில் வைத்துக்கொண்டு அந்த தொழிலை பற்றிய ஆலோசனை ஒரு இடத்திலே கேட்போம். நம்பிக்கை அற்ற மனிதராக இருந்தால் என்ன செய்வார்? நல்ல யோசனை ஒன்று எனக்கு கிடைச்சிட்டு அவருக்கு முந்தி இவர் போய் தான் தொழில் செஞ்சிடுவார். அல்லது இந்த ஆலோசனையை இன்னொருவருக்கு விற்று விடுவார். நம்பிக்கை அற்றவராக இருந்தால், அதே போன்று அவர் நல்ல புத்திசாலியாக இருக்கிறாரா, தூர நோக்கு சிந்தனை உள்ளவராக இருக்கிறாரா என்று அவரை இனங்கண்டு அவரிடத்தில் கேட்க வேண்டும். தூர நோக்கு சிந்தனை கிடையாது, புத்திசாலியும் கிடையாதென்றால் நீங்கள் அவரிடத்தில் எதை கேட்டாலும் ஒரு மாதிரியான பதில் தான் அவருக்கு வரும்.
அவர் உங்களை மடையனாக்கிவிட்டு தான் அவர் வெளியே அனுப்புவார். அந்த ஒரு நிலை வந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி தூர நோக்குள்ள நல்ல சிந்தனையுள்ள நல்ல புத்தியுள்ள ஒரு மனிதரை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மஷூரா கலந்தாலோசிக்கின்ற, நான் போகிறேன், எனக்கென்றொரு யோசனை இருக்கின்றது, அந்த யோசனையை பற்றி நான் மற்றவர்களுடன் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுக்கப் போகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன் முக்கியமாக நான் 2 விடயத்தை நான் செய்ய வேண்டும். ஒன்று, நான் இறைவனிடத்திலே 2 ரக்காத்துக்கள் தொழ வேண்டும். தொழுதுவிட்டு நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த பிரார்த்தனையை நான் கேட்க வேண்டும். அதை கேட்க வேண்டும். அதை கேட்டுவிட்டு அதே போன்று, இறைவா, எதில் நலவு இருக்கின்றதோ அந்த நலவை எனக்கு தந்துவிடு என்று நாங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். செய்தவர்களாக எங்களுடைய கருத்தை முன்வைத்து அதற்கான முடிவுகளை எடுத்து நாங்கள் எதில் நல்லது இருக்கின்றதோ அதை பிஸ்மில்லாஹி என்று நாங்கள் அதை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யக்கூடிய நல்ல மக்களாக எம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.